என்னதான் வீட்டுக்குள்ளே பெரிய சிங்க் இருந்தாலும் வீட்டுக்கு வெளியே பின்னாடி நம்ம உட்கார்ந்துருந்து தண்ணி பிடிச்சி வச்சு ஒரு பாத்திரம் கழுவும் போது சூப்பராக இருக்குங்க. எவ்வளோ பாத்திரம் இருந்தாலும் சலிக்காமல் கழுவிடலாம். ஆனால் வீட்டுக்குள்ளே சிங்க்குள்ளே போட்டு அவ்வளோ பாத்திரங்களை கழுவ முடியாது. நம்ம நல்லா வேடிக்கை பார்த்து விட்டு இயற்கை காற்றோடையே நம்ம கழுவலாம், சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி தான் எங்கள் வீட்டில் நிறைய பேர் வந்தால் வீட்டுக்கு பின்னாடி தாங்க பாத்திரம் கழுவுவோம். அதுவும் எனக்கு தான் இந்த டிபார்ட்மெண்ட்டை மெயினாக ஒதுக்குவாங்க. பாத்திரம் கழுவுறது வேகமாக கழுவிடுவேங்கிறதுனால ஈவினிங் ஒரு 3 மணிக்கு மேலே பார்த்திங்கன்னா நல்லா இருட்டிட்டு சூப்பரான காற்று, நல்ல மழை பெஞ்சுது. அதில் கொஞ்சம் நேரம் நல்லா ஆட்டம் போட்டுட்டு திரும்ப ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஒரு 5 மணிக்கிட்டலாம் டவுனுக்கு போயாச்சு. அங்கே போயிட்டு நெல்லையப்பர் கோயிலை ஒரு சுற்றிட்டு நம்ம இருட்டுக்கடை அல்வா வாங்கி சாப்பிட்டுட்டு அங்கேயே ஐஸ்கிரீமும் வாங்கி சாப்பிட்டுட்டு பிள்ளைங்களை கூப்பிட்டுட்டு அப்படியே போத்தீஸ்குள்ளே போயாச்சு. சூப்பர் மார்க்கெட் போய் வீட்டுக்கு தேவையான கொஞ்சம் திங்ஸ் வாங்கிட்டு காய்கறிகளும் அப்படியே மார்க்கெட்டில் வாங்கிட்டு நியூ கலெக்ஷன் ஏதாவது வந்திருக்கான்னு போய் பார்த்தோம். எதுவும் அந்த மாதிரி இல்லை, எல்லாமே பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு. சரின்னு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வீட்டுக்கு ஒரு 8:30 போல் வந்துட்டோம்.